வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது கிரானைட் இல்லை, தேங்காய் சிரட்டை கொண்டு கட்டப்பட்ட பிரம்மாண்ட மாளிகையைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். 400 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றத்தில் எளிமையாகவும் உற்பத்தி அறைகள் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டத்தின் உச்சமாகவும் கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு வீட்டை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுவாக 1 அல்லது 2 படுக்கை அறை, சமையலறை, வசதிக்கு ஏற்றவாறு ஹால், இதுதான் நம்மில் பலரோருக்கு தெரியும். ஆனால் அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு அறைகள் மாறுபடுகின்றது. ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றத்தில் எளிமையாகவும் உட்பகுதி அறைகள் ஒவ்வொன்றும் பிரம்மாண்டத்தின் உச்சமாக காட்டியமைக்கப்பட்ட ஒரு வீட்டை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதைத்தான் நாம் இன்று பார்க்க வேண்டும். நாம் மேற்குறிப்பிட்டதை போல் பிரம்மாண்டமான அரண்மனைக்கு நிகரான வீட்டில் தற்சமயம் யார் வாழ்வார்கள்? இது எங்கே இருக்குது? இது என்ன கேள்வி என்று நம் மனதில் வெல்லும். அந்த மாதிரியான சினிமா வீடுதான் இன்று நாம் பயணிக்க போகும் பத்மநாபபுரம் அரண்மனை. திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லும் வழியில் ஆராய்வி மொழி பகுதி முன்னால் உள்ள இந்த பத்மநாபபுரம் நாகர்கோவில் மாவட்டத்திற்கு உட்பட்டு காற்றாலைகளும் தென்னை மரங்களும் இதமான வானிலையும் கேரள பாணியிலான வீடுகளும் ஒருங்கிணைந்து கொண்ட அழகிய மாவட்டம்தான் இது. பெரும்பாலும் சினிமா ஷூட்டிங் என்றாலே செட்டிங் வீடு அமைத்து படம் எடுக்கும் சூழலில் 1989 வெளிவந்த கார்த்திக் குஷ்பு நடந்த வருஷம் 16 படம் முழுக்க எடுக்கப்பட்ட இந்த வீடுதான் பத்மநாபபுரம் அரண்மனை தான் என்றால் சற்று வியப்பாகத்தான் இருக்கும். இந்த அரண்மனையின் முகப்பு பத்மநாபபுரம் அரண்மனை கிபி 1601 திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் கட்டப்பட்டது. முதலில் தாய் கோட்டாரம் மட்டும் கட்டமைக்கப்பட்ட நிலையில் 100 வருடம் கழித்து ஆணிலம் திருநாள் மார்த்தாண்டவர்மா என்ற மன்னர் இந்த அரண்மனையை விரிவுபடுத்தியுள்ளார். கோபுர கடிகாரம் 1795 வரை பத்மநாபபுரமே திருநாங்கூர் சமஸ்தானத்தில் தலைநகரமாக இருந்தது. பின் திருவனந்தபுரம் தலைநகரமாக மாற்றப்பட்டது. கேரள கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் நேர்த்தியான அரண்மனைகளில் இது முக்கியமானது. இந்த அரண்மனை கூட தற்போது கேரள கட்டிடக்கலைத்துறையினர் பராமரித்து வருகின்றன. இதுதான் நவராத்திரி மண்டபம். முற்றிலும் உள்நாட்டு பொருளுக்கான மரப்பலகைகள், செங்கற்கள், கருங்கற்கள், கண்ணங்கற்கள் கொண்ட கட்டப்பட்ட இந்த அரண்மனை வலுவழுப்பாக கரிய நிறத்தோடு கொண்டு வரப்பட்டு தேங்காய் சிரட்டை, எலுமிச்சை முட்டை, வெண்குரு மற்றும் மரக்கறிகள் சிலவற்றிலிருந்து பெறப்பட்ட சாறு ஆகியவையால் உபயோகப்படுத்தப்பட்ட இந்த கட்டிடமாகும். குதிரை விளக்கு பத்மநாபபுரம் அரண்மனைக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவதற்கு இங்கு தற்போது வரை ஒரு மின் விளக்கு கூட பொருத்தப்படாமல் உள்ளது. அதையே இருட்டில்தான் அரண்மனையை சீரமைக்கப்பட வேண்டும் என பின்வாங்கி உள்ளது. அக்காலத்தில் சூரியனின் ஒளி அரண்மனை முழுக்க பரவும்படி கட்டப்பட்டது. இதற்காகத்தான் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. மரக்கலை இந்த அரண்மனை முழுவதும் திருநாங்கூர் காலத்து மரப்பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இதில் கவனிக்க விஷயம் என்னவென்றால் படுக்கை, இருக்கை, கதவு, ஜன்னல் என ஒவ்வொன்றிலும் கலை வடிவம் உயிரோட்டத்துடன் காண இருப்பது நம்மால் பார்க்க முடியும். தேக்கு சிற்பங்கள் மாளிகையின் உள்ளே இந்த அறையில் சென்றால் தேக்கினால் செய்யப்பட்ட நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த கதவுகள், தூண்களும் நம்மை வியப்படை செய்யும். அது மட்டுமா, இந்த மரக்கட்டையில் செதுக்கப்பட்ட கடல்களின் உருவக் கோவில்களும் காணப்படுவதைப் போலவே துல்லியமாக செதுக்கப்பட்டிருக்கும். அரசின் அறை மாளிகையின் பெரிய அளவிலான அறை தாய் கூடாரமாக அழைக்கப்படுகின்றது. இது 1550ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் அருகே உள்ள அரசின் அறை மற்றும் அறைகளை காட்டிலும் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேலைப்பாடுகள் மிகுந்த கதவுகள், அலமாரிகள், வீணை, கண்ணாடிகள், ஊஞ்சல் போன்றவை இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மன்னனின் மூலிகை படுக்கை மன்னரின் அறையில் உள்ள படுக்கை மட்டுமே 64 வகையிலான மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்டதாகும். டச்சு அரசாங்கத்தினர் இந்த படுக்கையை பரிசாக சமஸ்தானத்தில் வழங்கினார். அது மட்டுமின்றி 4 அடுக்குகளாக உள்ள மன்னரின் கூடாரத்தின் கீழ்த்தளத்தில் கருவூலம் போரின் போது தப்பித்து செல்ல துணி சுரங்கமும் உள்ளது. ஆனால் அதன் கதவுகள் மூடப்பட்டு பார்வையாளர்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. குழு அறைகள்
வெளியில் எத்தனை டிகிரி வெயில் எடுத்தாலும் சரி, அரண்மனைக்கு உட்பகுதியில் எப்போதும் குளிர்ச்சியாகவே காணப்படும். இதன் தரைப்பகுதியாக சுமார் 450 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்ததோ அதே போன்று குளிர்ச்சித்தன்மை மாறாமல் இப்பொழுதும் கால்பட்டவுடன் ஜில்லென்று நம்மை புத்துணர்ச்சி அடைய வைக்கப்படுகின்றது. அரண்மனை குளம் தமிழ்நாட்டுக்குள் இருந்தாலும் இந்த அரண்மனை கேரள அரசுக்கு சொந்தமானது என்பதற்காக ஆதாரம் உள்ளது. அரண்மனை குளம்தான் எனலாம். காரணம், பெரும்பாலும் கேரளாவில் உள்ள பழைய வீடுகளில் பின்புறம் குளம், கிணறு இருப்பதை நாம் அறிந்திருப்போம். அதே போன்றே இந்த அரண்மனையின் ஓர் குளமும் அமைந்துள்ளது. கோட்டை சுவர் திருவனந்தபுர சமஸ்தானத்தின் தலைநகரமாக விளங்கிய பத்மநாபபுரத்தின் அரண்மனையை சுற்றிலும் கட்டப்பட்டுள்ள கோட்டை சுவர் சுமார் 400 ஆண்டுகளில் பழமையானது என்றாலும் தற்போது கூட அது கம்பீரமாக இழக்காமல் காண்போரை கவர்ந்து தன்மையுடன் காணப்படுகின்றது. கட்டுப்பாடுகள் மாளிகையின் உள்ளே கேரள அரசால் நியமிக்கப்பட்டுள்ள வழிகாட்டி கூட வராமல் செல்ல முடியாது. அப்பகுதியில் சுற்றியுள்ள மக்கள் மாளிகையின் சுற்றுப்புறத்தை சிறந்த முறையில் பராமரித்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளால் பெரிதும் சேதப்பட்டு வருகின்றது. அரண்மனையின் முக்கியத்துவம் அறிந்து சத்தமின்றி கலை வேலைப்பாடுடன் ரசித்து வர வேண்டும். இது எப்படி செல்வது? பத்மநாபபுரத்திற்கு மிக அருகில் உள்ள விமான நிலையம் திருவனந்தபுரம் விமான நிலையம் ஆகும். இங்கிருந்து சுமார் 87 கிலோமீட்டர் பயணித்தால் அரண்மனையை அடையலாம். கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பேருந்துகள் இப்பகுதியில் இயக்கப்படுகின்றன. கன்னியாகுமரியில் இருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ், திருக்குறள் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பத்மநாப அரண்மனையின் கோவில் அழகிய கோவில் தூண்கள். அரண்மனையின் முன்பக்கம் பத்மநாப அரண்மனையின் முன்புற தோற்றம். வீட்டின் முன் அழகிய செடிகள் வைக்கப்பட்டு புல்வெளிகள் போன்ற அமைப்புகள் இருக்கப்படுகின்றன. மாளிகையின் உட்புற தோட்டம். கடிகார கோபுரம் அரண்மனையின் நுழைவாயில் கோபுரத்தின் மேல் உள்ள ஒரு கோபுரம்தான் கடிகார கோபுரமாகும். கிணறு அரண்மனையின் ஒரு பகுதியில் கிணறு மூடி வைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் காட்டப்பட்ட தென்னை மரத்தை பாருங்கள், என்ன அழகாக இருக்கின்றது உங்களுக்கு. இதன் ஓடுகள், இந்த அரண்மனை கட்டப்பட்ட ஓடுகள் மிக நேர்த்தியாகவும் அடுக்கடுக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் தாக்குப்பிடிக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. மலைப்பகுதிகள் அரண்மனையின் பின்புறத்தில் மலைகள் தெரிகின்றன. காட்சிகளை காண கண்கோடி நமக்கு வேண்டும். இதன் மேடை அரண்மனையின் முன் வைக்கப்பட்டுள்ள மேடை இதுவாகும். அரண்மனையின் இன்னொரு பகுதி அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் அரண்மனையின் மற்றொரு பகுதியாகும். மாடங்கள் அரண்மனையின் சிறப்பாக கட்டப்பட்டிருக்கும் அடுக்குமாடிகள், குவிமாடங்கள் என சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அரச பரம்பரையினர். இதன் முன்பக்கத்தில் அரண்மனை பாருங்களேன், ஒரு கம்பீர தோற்றத்தின் வருதல்லவா. அரண்மனையின் ஒரு பகுதி, அரண்மனை ஒரு பகுதியின் புகைப்படம்.
நாம் இதுவரை பத்மநாபபுரம் அரண்மனையின் ஒவ்வொரு கட்டிடத்தின் வடிவமைப்பையும் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றளவிலும் எந்த ஒரு கற்கள் வைக்காமல் மரக்கட்டையால் தேக்குகால் கட்டப்பட்ட இந்த கோவிலின் வரலாறு மிகவும் பழமையானதாக இருந்தாலும் மிகவும் திறமையானதாக இருந்தது. இன்று வரை நமக்கு தெரிகின்றது இந்த கட்டிடக்கலையை பார்த்து. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.